அல்லது குழந்தை பிறப்பு ஏற்படும். குடும்பத்தினருடைய பரஸ்பர அன்பும் ஆதரவும் இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு இந்த ஆண்டு சிறப்பானதாகவே இருக்கும். உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் அது நிறைவேறும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தைகளால் அதிகப்படியான செலவுகள் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் உங்கள் திறமையால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருங்கள். யாரையும் நம்பாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் தைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் கிடைப்பதால் வணிகத்தில் சிறந்து விளங்குவீர்கள். மேலும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இந்த காலகட்டத்தை வெளிநாட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நிதிநிலை சீராக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்த்தால் கடன் வாங்காமல் தவிர்க்கும் சூழலை உருவாக்கலாம். வெளிநாட்டு பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன. வேலை அல்லது வணிகம் தொடர்பான பயணங்கள் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் சனி வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் 7 சனியின் தாக்கத்தை ஏற்படுத்த துவங்கலாம். இருந்தாலும் பெரிய நஷ்டங்கள் இருக்காது. பணவரவு திருப்தியாக இருக்கும். குரு பகவான் 4வது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உள்ளது. விரயமும் ஏற்படும் என்பதால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஏனென்றால் தொழில் வணிகம் பெரிய சிக்கல்கள் ஏற்படாது. வெளிநாட்டு வெளிமாநில வாய்ப்புகளை முயற்சி செய்யலாம். நிதிநிலை வருமானம் சீராக இருக்கும் என்றாலும் திடீர் செலவுகளும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பயணங்களை அலைச்சல்களை தரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் இறுதி வரை கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் முக்கிய கிரகங்களின் மாற்றம் சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அவசரம் முன்கோபம் தவிர்த்து திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது. அதே நேரத்தில் 7 சனியிலும் மேசத்திற்கு அடிக்கும் ஜாக்பாட். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறது. அதாவது மேசம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக புதன்கிழமைகளில் தெய்வ வழிபாடு செய்வது மனதில் இருக்கும் கஷ்டங்களை தீர்க்கும். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஜெயம் ஏற்படும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். பெற்றோர்களே உங்களை புகழ மாட்டார்கள். இதனால் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிலும் முக்கியமாக கிரக நிலைகள் அற்புதமாக இருப்பதால் அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றமும் கிடைக்கும். வியாபாரம், லாபம், சந்தோஷம், பணவரவு, முதலீடுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். எதிர்பார்க்காத அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஆத்ம ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும். படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் வியாபாரத்தில் காணப்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அற்புதத்தையும் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்து வந்த அனைத்து நிலைமைகளும் மாறும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதேபோல் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த 7.5 ஆண்டுகளுக்கு உடற்பயிற்சியை சரியாக செய்து வந்தால் வாழ்க்கையே மாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. புதன்கிழமை தோறும் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. ஏனென்றால் தேக ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக சுளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கைப்பிடிப்பு, கால் பிடிப்பு, முதுகு பிடிப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. துணை அல்லது துணைவியாரிடம் நேரம் ஒதுக்கி மனம் விட்டு பேசும் காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது. அவர்களுக்கு வேண்டியதை செய்வது குடும்பத்தில் இருக்கும் இறுக்கமான சூழ்நிலை மாறும். ஆச்சரியமான முன்னேற்றங்களும் ஏற்படும். மேலும் புதிய உறவுகளுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படும். பதவி உயர்வில் இருந்த தடைகள் அனைத்தும் பனி போல் விலகிச் செல்லும். தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உள்ளது. நிலம் வாங்குவது, புதிய பொருள் வாங்குவது என ஏற்றம் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது. குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு 1-8 உடையவர் செவ்வாய். இந்த ராசி உடலின் தலைப்பகுதியை குறிக்கும் இடம். பஞ்சபூத தத்துவத்தில் மேச பாசம்.
அதாவது இங்குள்ள ஆட்சி செவ்வாய் உச்ச சூரியன் நெருப்பு தத்துவம் கொண்டது. மேச சரம் வீடு என்பதால் மின்சாரம் போன்ற வேகம் இவர்களின் நடை மற்றும் செயலில் இருக்கும். இந்த லக்னக்காரர்களுக்கு சுருக்கென்று கோபம் தலையில் ஏறும். அந்த நேரங்களில் அவர்களால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் ஏற்படும். அதன் பின்பு அவர்கள் அந்த செயலுக்காக வருந்துவார்கள். இந்த கோபமும் மன அழுத்தமும் நோய் மற்றும் எதிரிகளை உருவாக்கவும் முக்கிய காரணிகள். இதனால் தலையில் பிரச்சனை, இரத்த அழுத்தம், ஒற்றை தலைவலி, முடி கொட்டுவதால் வழுக்கை ஏற்படும். வீடு மனை பாக்கியம் இவர்களுக்கும் உண்டு. அதேபோல் செவ்வாய் வலு இழந்த நிலையில் இருந்தால் சிலருக்கு நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் நஷ்டமும் ஏற்படும். மேச லக்னத்திற்கு 2க்கும் 7க்கும் உரியவர் சுக்கிரன். அந்த 2ஆம் வீடான ரிஷபத்தில் 4 கூடிய சந்திரன் உச்சம் இவர்களுக்கு நட்பாகும். பொருளாதார உயர்வுக்கும் ஒரு முக்கிய காரணமாக ஒரு பெண்ணாக இருப்பால். இவர்களுக்கு மிகவும் நட்பாக இருப்பது பெண்கள்தான். எடுத்துக்காட்டாக தாய், சகோதரி, மனைவி மற்றும் தோழியாகவும் இருக்கலாம். சிறிதளவு உணவு இருந்தாலும் அதை பல்வேறு பதார்த்தங்களுடன் சூடாக உண்ணுவதில் சிறந்தவர்கள். இவர்கள் 60% காதல் திருமணத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள். முக்கியமாக பக்தர்களுக்கு இலவச விடுதிகள் மற்றும் அன்னக்கூடங்கள் கட்டுவதில் முக்கிய பங்காற்றுவார்கள். அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு 3, 6 புதன். இவர்கள் புத்தகம் படித்து மற்றவர்களுக்கு புரியும்படி விளக்குவதில் ஆர்வம் அதிகம். பணி என்று எடுத்துக்கொண்டால் எழுத்துத்துறை, அரசு வேலை, காவல் அல்லது ஆளுமை துறையில் இருப்பார்கள். இவர்களுக்கு சூரியன், புதன், சனி மற்றும் தொழில் பாவம் நன்றாக இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். புதன் உச்சம் பெற்று 6, 8 தொடர்பு பெறும்போது தோளில் பிரச்சனை, நரம்பு பாதிப்பு, காது, மூக்கு, தொண்டை ஒரு சில குறைபாடுகளும் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் குரு என்பவர் மேசத்திற்கு 9, 12ஆம் கூடியவர். பணத்தை பத்திரமாக சேமிப்பது, இரட்டிப்பு ஆக்குவதில் வல்லவர்கள். இவர்கள் தெய்வ ஈடுபாட்டுடன் சரியான குருவை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் கோவில் திருப்பணிகள் செய்வதில் ஆர்வம் அதிகம் உண்டு. கோச்சார ராகு ராசி லக்னத்தில் அல்லது 12இல் பயணம் செய்யும் காலம் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். மேசத்திற்கு முக்கிய எதிரி சனி. இவர் 10, 11க்கும் உரியவர். இவர்களின் தொழில் என்பது முக்கியமாக செவ்வாய் 10இல் உச்சம் மற்றும் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் தொடர் உழைப்புடன் தொழிலில் மேன்மை பெறுவார்கள். இவர்களுக்கு கர்மாவின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். முடிந்தவரை மற்றவர்களின் பழிக்கு ஆளாகாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதேபோல் இவர்களுக்கு விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி வரும் காலங்களில் கோச்சார சனி பகவானால் சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். இவற்றில் தசா புத்தியும் சேர்ந்தால் அதிக பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் சங்கட சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பது மிக மிக நல்லது. இந்த ராசிக்காரர்கள் முருகனுக்கு பால், தயிர், தேன், இளநீர் அபிஷேகம். அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.